Taste the Daily. ஸ்டாலின் அரசால் அராஜகமாக கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் உதவி வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் அராஜகமாக கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், மாவட்ட கழக செயலாளர் விருகை VN ரவி ஆகியோர் சந்தித்து குடிநீர், பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறை, உள்ளாட்சித்துறை, டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களை அனுமதியை கொடுக்காமலே இதெல்லாம் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. அப்ப இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு. எப்போ சில சம்பந்தப்பட்ட துறைகள் தங்களுடைய கடமையை செய்யாததால சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதோ அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது. ஆனா இது இவர் செஞ்சாரனா செய்யல.